வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் 3 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினில் இது 34th பார்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் எலெக்ஷன் 2024 நடந்தது. அதில் வந்து எந்த மாதிரியான ஒரு திட்டம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன், அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அதாவது மாற்றுத்திறனாளி, அப்புறம் சீனியர் சிட்டிசனுக்காக மட்டுமே ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஜென்ரல் எலெக்ஷன் அப்போது. அது என்ன பார்த்தீங்கன்னா, ஹோம் ஓட்டிங், அதாவது வீட்டிலே இருந்து ஓட்டு போடக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் வந்து இந்த ஜென்ரல் எலெக்ஷன் 2024 வந்து கொடுத்துருக்காங்க இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அப்புறம் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிக்காக. சரிங்களா? இந்த எலெக்ஷன் ஜென்ரல் எலெக்ஷன் 2024 வந்து எப்போத்துலேருந்து எப்போ வரைக்கும் நடந்துச்சுன்னா 19th ஏப்ரல் 2024 இருந்து 1 ஜூன் 2024 வரைக்கும் 7 கட்டமாக வந்து நடைபெற்றது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். 7 ஃபேஸஸில். சரிங்களா? இது எத்தனாவது லோக்சபாவுக்கான எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 18வது லோக்சபாவுக்கான எலெக்ஷன் தான். இது வந்து மொத்தம் வந்து பிஜேபி வந்து 240 சீட் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அவங்களுடைய என்டிஏ கூட்டணி, சரிங்களா, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து 289 இடங்கள் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. சரிங்களா? இதில் வந்து காங்கிரஸ் வந்து மொத்தம் 99 சீட் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லோக்சபா எலெக்ஷன் வந்து 17 ஏப்ரல் 1952 வந்து நடந்தது. அடுத்தது என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய யங்கஸ்ட் ஒலிம்பிக் மெடலிஸ்ட் வந்து யார் சொல்லி கேட்குறாங்க. பிரான்ஸ் மெடல் வந்து யார் ஜெயிச்சாங்கன்னா, ரெஸ்லிங்கில் வந்து அமன் செராவத், இவர் தான் வந்து இந்தியாவுடைய இப்போதைய யங்கஸ்ட் ஒலிம்பிக் மெடலிஸ்ட். சரிங்களா? மிக இளமை இதில் இந்தியாவுக்காக ஒலிம்பிக் மெடல் வாங்கியவர் யார் பார்த்தீங்கன்னா அமன் செராவத். இவர் வந்து 57 கிலோ கேட்டகரியில் வந்து பிரான்ஸ் மெடல் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இது வந்து 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் நடந்தது. சரிங்களா? 2024 பாரிஸ் ஒலிம்பிக் பற்றி நிறைய கொஸ்டின் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ராஹிந்த், அதாவது ஆஸ்ட்ராஹிந்த் மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா, இந்தியா. சரிங்களா? ஆஸ்திரேலியா அப்புறம் இந்தியா, இந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய மிலிட்டரி எக்ஸசைஸ் தான் ஆஸ்ட்ராஹிந்த். அடுத்ததாக 4th அஸ்மிதா கேலோ இந்தியா நேஷனல் ஜூடோ லீக். சரிங்களா? ஜூடோ டோர்னமெண்ட் வந்து எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, 4th அஸ்மிதா கேலோ இந்தியா நேஷனல் ஜூடோ லீக் வந்து எங்கே நடந்துச்சுன்னா கேரளா மாநிலத்தில் தான் வந்து நடந்தது. அடுத்த கொஸ்டின், சாமி முர்மு அண்ட் இந்தியன் என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட், இந்தியாவை சேர்ந்த ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் தான் வந்து சாமி முர்மு. இவங்களுக்கு வந்து 2024 பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து எந்த ஒரு நிறுவனத்தை வந்து தோற்றுவித்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதுக்காக கொடுத்துருந்தாங்கன்னா 3 லட்சத்துக்கு மேலே 30 லட்சம் மரங்களுக்கு மேலே வந்து நட்டிருக்காங்க ஜார்க்கண்டில். அதுக்காக தான் அவங்களுக்கு வந்து இந்த பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க சாமி முர்மு. அவங்க உருவாக்கிய அமைப்போட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, சகோயோகி மகிழா பாக்ரைசாய். சகாயோகி மகிழா பாக்ரைசாய். சரிங்களா? இந்த அமைப்புக்காக தான் வந்து சாமி முர்மு வந்து உருவாக்கி 30 லட்சம் மரங்கள் வந்து நட்டிருக்காங்க. இந்த 2024 பத்ம அவார்டு வந்து மொத்தம் எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, பத்மவிபூஷன் வந்து இந்தியாவில் 2வது ஹையஸ்ட் அவார்டு, அது 5 பேருக்கும். பத்மபூஷன் வந்து 17 பேருக்கும், பத்மஸ்ரீ வந்து 110 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பத்ம அவார்டு வந்து எப்போ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 1954 கொடுக்குறாங்க. 1954 வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து யூனியன் பட்ஜெட் 2024 வந்து விக்சித் பாரத் திட்டம் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இது வந்து எத்தனை கீ ப்ரியாரிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 9 கீ ப்ரியாரிட்டிஸ். ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். விக்சித் பாரத்தோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, 2024 வந்து இந்தியா வந்து ஒரு வளர்ந்த நாடாக வந்து மாற்றுறது தான் வந்து இந்த திட்டத்தோட நோக்கம். இந்த திட்டத்தின்படி 30 ட்ரில்லியன், சரிங்களா, இந்தியாவோட எக்கனாமி வந்து 30 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு வந்து மாற்றுறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இதில் வந்து மொத்தம் 9 கீ ப்ரியாரிட்டிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து மொத்தம் வந்து எத்தனை சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 43 சைட்ஸ். சரிங்களா? இதில் வந்து கடைசியாக வந்தது என்ன சொல்லியிருந்தோம், கடைசியாக வந்தது வந்து அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த பரியல் சைட். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 1983 தான் கொண்டு வந்தாங்க. 4 பிளேசஸ் பார்த்தோம். அஜந்தா கேவ்ஸ், எல்லோரா கேவ்ஸ், ஆக்ரா ஃபோர்ட், அப்புறம் தாஜ்மஹால். இந்த 4 வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வந்தாங்க யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில். ஃபர்ஸ்ட் 43வது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அஸ்ஸாமில் இருக்கிற அந்த பரியல் சைட் சாமேதாமா, அதோட பேர் மறந்துட்டேன், பட் அஸ்ஸாமில் இருக்கிற பரியல் சைட் தான். 42வது எதுன்னு பார்த்தீங்கன்னா 42nd வந்து ஹொய்சாலா டெம்பிள்ஸ். ஏற்கனவே நேற்றே பார்த்தோம். ஹொய்சாலா டெம்பிள்ஸ் கர்நாடகா. ஹொய்சாலா கோவில்கள் வந்து இருக்கு இல்லையா, கர்நாடகாவில் இருக்குங்க இல்லையா, அதுதான் வந்து இந்தியாவுடைய 42வது வந்து கர்நாடகா. 42வது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ். யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டோடைய ஹெட் குவார்டர் எங்கே இருக்குது? பாரிஸ், ஃப்ரான்ஸில் இருக்குது. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் வந்து யார்? இத்தாலி. மொத்தம் எத்தனை? 60 சைட்ஸ் வந்து அவங்ககிட்ட வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக வந்து விச் ஹிஸ்டாரிக் அச்சீவ்மெண்ட் டிட் மானு பாக்கர்
அக்கம்ப்ளிஷ் அட் 2024 பாரிஸ் ஒலிம்பிக். சரிங்களா? மனு பேக்கர் எந்த விளையாட்டோட சம்மந்தப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் விளையாட்டோட வந்து துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை தான் வந்து மனு பேக்கர். இவங்க வந்து என்ன சாதனை பண்ணாங்கன்னா 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் அத்லட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா டு வின் 2 ஒலிம்பிக் மெடல்ஸ் இன் சிங்கிள் எடிஷன். ஒரே பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் சரிங்களா, ஒரே ஒலிம்பிக் போட்டியில் சிங்கிள் எடிஷன் ஒலிம்பிக் போட்டியில் வந்து இந்தியாவுக்காக கலந்துக்கிட்டு 2 மெடல் ஜெயிச்ச ஃபர்ஸ்ட் வீராங்கனை யார் பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஃபர்ஸ்ட் வீரர் வந்து இவங்க தான் சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம். சரிங்களா? 2024 இவங்க வந்து ரெண்டு பிரான்ஸ் மெடல் வந்து ஷூட்டிங்கில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. சரிங்களா? சிங்கிள் எடிஷனில் 2 மெடல் ஜெயிச்ச முதல் அத்லட் யார் பார்த்தீங்கன்னா மனு பேக்கர் தான். சரிங்களா? அடுத்ததாக வந்து The Lunar Polar Exploration Mission (LUPEX) is a planned collaborative lunar mission involving 2 space agencies. LUPEX என்றது எந்த இரண்டு நாடுகள் சேர்ந்து வந்து விண்வெளிக்கு செலுத்தக்கூடிய ஒரு விண்வெளி திட்டம் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ அப்புறம் ஜாக்ஸான்றது எந்த நாட்டுடைய ஏஜென்சி பார்த்தீங்கன்னா விண்வெளி ஏஜென்சி பார்த்தீங்கன்னா ஜப்பான். இஸ்ரோன்றது இந்தியாவுடைய விண்வெளி ஏஜென்சி. ரைட்டுங்களா? இது ரொம்ப முக்கியம். காசான்றது வந்து சவுத் கொரியானுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி. இது வந்து மே 2024 வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. காசான்றது சவுத் கொரியா நாட்டினுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு பேர் காசா. சரிங்களா? அடுத்ததான் ஆஸ் பர் ஹியூரான் இந்தியா ரிச் லிஸ்ட் 2024 ஹூ ரிப்ளேஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சேர்மன் முகேஷ் அம்பானி. இந்தியாவுடைய பணக்காரராக வந்து யார் வந்து முகேஷ் அம்பானியை முந்தி பணக்காரராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா கௌதம் அதானின்றவர் தான். கௌதம் அதானி தான் இந்தியாவுடைய பணக்கார பட்டியலில் இருக்கக்கூடியவர், முதல் இடத்துல இருக்கிறவர். அடுத்ததான் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி படி 2024 எந்த ஒரு ரேட் வந்து 6.5 இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்னா என்ன பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கமர்ஷியல் பேங்க் வந்து கொடுக்கக்கூடிய பணத்துக்கான வட்டி மதிப்பு தான் வந்து இந்த ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் ஆர்பிஐக்கு வந்து என்ன வட்டி விகிதத்தில் கொடுக்குறாங்களோ கடன் கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அடுத்ததான் இந்த ரெப்போ ரேட்ன்றது ஒரு செக்யூரிட்டிக்கு அகேன்ஸ்டாக வந்து கொடுப்பாங்க. பட் பேங்க் ரேட்ன்றது எந்த ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் கொடுக்குறது தான் வந்து பேங்க் ரேட். சரிங்களா? இப்போது கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் டெபாசிட் தட் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஹேவ் டு கீப் வித் ஆர்பிஐ. அதாவது எந்த ஒரு விகிதத்தில் வந்து பணத்தை வந்து ஆர்பிஐட்ட வந்து கெப் பண்ணியிருக்கணும், கமர்ஷியல் பேங்க் வந்து அவங்களோட பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கன்றது தான் இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்ல வந்து எவ்வளோ வந்து பணம் வந்து இருக்கணும், கோல்டு எவ்வளோ இருக்கணுன்றத ஒரு ரேஷியோ தான் வந்து இந்த ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. அடுத்து ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் இன் அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் கோவா பில் 2024 வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் லோக்சபா. இந்த லோக்சபாவில் வந்து இந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் இன் அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் கோவா பில் வந்து எப்போ கொண்டு வரப்படுதுன்னா 5 ஆகஸ்ட் 2024 தான் கொண்டு வரப்படுது. ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.